கடந்த 2 1/2 வருட காலமாக அதிகமாக சிரமங்களை மட்டுமே பட்டுக்கொண்டு, தன்னுடைய வாழ்க்கையில உதவி செய்ததனால் அதிகமான உபத்திரங்களை வாங்கிக் கொண்டு, என்னடா பண்ண போறோங்கிற ஒரு சிரமத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு, உங்களுடைய சிரமம் எல்லாமே சிறப்பாக முடிக்கப்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு சனி பகவான் குடுக்க போறார். சனி பகவான் குடுப்பாரா? எப்படி குடுப்பாரு? அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கீங்களா? என்னங்க சனி பகவான் 8க்கு போயிட்டாரு, எட்டி எட்டி உதைக்க போறாரு. எங்களை அதாவது வாழ்க்கையே ஒரு மாற்றத்தை குடுக்கக்கூடிய பிரச்சனைய குடுக்க போறாரு அப்படின்னு நாங்க நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோட பார்க்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு விஷயம். சனி பகவான் என்பவர் உங்களுடைய ராசிய 2 1/2 வருஷமா பார்த்தார். இந்த 2 1/2 வருஷத்துல நெனச்சத முடிச்சேன்னு உங்களால சொல்ல முடியுமா? மன நிம்மதியா இருந்தேன்னு சொல்ல முடியுமா? மனசுக்குள்ள அவ்வளோ போராட்டங்களை தான் நீங்க சந்திச்சீங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களுமே நெறைய லாக். சிம்ம ராசிக்காரங்க சந்தோஷமா இருந்தீங்களான்னா, இல்லவே இல்லங்க. என்னுடைய சந்தோஷத்த நான் தொலைச்சுட்டேன்னு தான் நீங்க சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. வண்டி வாகனங்கள்ல பிரச்சனை, அம்மாவுக்கு பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனை, அப்பாவுக்கு பிரச்சனை. குடும்பத்தில எங்களுக்கு யாருக்கு தான் பிரச்சனை இல்ல? சொல்லுங்க. பிரச்சனை மட்டும் தான் இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லங்க. இங்க நாங்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கோங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியத்த யார் குடுக்க போறார்ன்னா, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இப்ப அமர்ந்திருக்கிறார். இந்த வாக்கியப்படி சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த காலத்தில், நம்முடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கும்போது, உங்களுடைய வேலையில உள்ள அழுத்தங்கள் குறையும். ஃபர்ஸ்ட்டு உங்க மன அழுத்தம் குறையும். மனசுக்குள்ள அழுத்தம் எவ்வளோ குறையும்னா, நான் ஓப்பனா சொல்லிர்றேங்க, 50% குறையும். அப்ப இந்த 50% குறைக்க மாட்டாரா சனி பகவான்னா, அது அந்த வேலைய பார்க்குறது யாருன்னா, நம்ம கேது பகவான். புரியுதா உங்களுக்கு? அவர் உள்ள வந்து ஒரு 50% அவர் லாக் பண்ணி தான் வச்சிருக்காரு. ஸோ, ஆனா 50% இந்த சனி பகவானுடைய பார்வையின் மூலமாக நம்முடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு குறையப் போகிறது என்பது உண்மை. அதேபோல இந்த கூட இருக்க கூட்டாளிகள் மூலமாக, அதேபோல கணவன் மனைவி மூலமாக ஏற்பட்ட சிக்கல், பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆப்போசிட் பார்ட்டி யாருன்னா, பொதுவாகவே இந்த நண்பர்கள். அதுக்கப்புறம் கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன். கல்யாணம் முடிச்ச பிறகு தான் என் வாழ்க்கையில நான் அடி மேல அடி வாங்குறேன். என்னைய வச்சு துவச்சு எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை சிம்ம ராசிக்கு உண்டு. ஏன்னா, நீங்க வந்து நேர்படையா இருப்பீங்க. ஓப்பன் டிக்ளேர் நான் இப்படித்தான். என்னுடைய விஷயங்கள்ல நான் கரெக்ட்டா இருக்கேன். நீ கரெக்ட்டா இல்லைன்னா மாத்திக்கோன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. அதுதான் தப்பு. உங்கள மாறச் சொல்லி அழுத்தம் குடுத்து உங்களுடைய சூழ்நிலையவே மாத்திட்டாங்க. இப்ப நம்ம சிம்ம ராசி பெண்கள்லாம் சொல்லவே தேவையில்ல. கண்ணாலேயே ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா சொல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. ஆனா, நீங்க முழிக்கவே கூடாதுங்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சிய ஏற்படுத்தி உங்கள கண்ண நீ பார்த்தா தானே நீ உன்னுடைய பேச்ச சொல்லுவ. உன்ன கண்ண முழிக்க விடாம என்ன பண்ணணுமோ, அந்த அளவுக்கு உன்னை பாடா படுத்துவேன்னு உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்புகள் உங்கள கஷ்டப்படுத்தியிருக்கலாம். ஸோ, இந்த கஷ்டமெல்லாம் எப்படா ஒரு வெளியேறும் அப்புட்ன்னு நிம்மதி பெருமூச்சு விடுவோன்னு நீங்க எதிர்பார்க்கீங்கன்னா, இந்த சனி பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில சங்கடங்களை விலக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இருக்கப்போகுது. உங்களுடைய மனசுல உள்ள அத்தனை கவலைகளும் நீங்க போது. இனிமே தான் நீங்க கொஞ்சம் சிரிச்சு பேச போறீங்க. முறைச்சு பேசி, பேசி சிரிப்ப மறந்துட்டீங்க. காரணம், உங்க கூட இருந்தவங்களுடைய செயல்பாடு. அத மாத்தி நீங்க சிரித்து பேசி வாழக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் சனி பகவான் குடுக்க போறார். சரி, இப்ப நம்மளுடைய சிம்ம ராசியில பிறந்த நட்சத்திர ரீதியாக எடுப்போம் அப்டின்னா, மக நட்சத்திரத்தில பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது தன்னுடைய அத்தனை விதமான சிந்தனைகளையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய காலம். நீங்க சிந்திச்சு, சிந்திச்சு கடைசியா தோல்விய மட்டும் சந்திச்ச உங்களுக்கு, நீங்க எத சிந்திக்கிறீங்களோ, அத செயல்படுத்த போறீங்க. அத அப்படியே அக்யூரேட்டா செய்ய போறீங்க. ஓகேவா? அதேபோல இடம், மனை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உள்ளது. இடம், மனை கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சனி பகவான் குடுக்க போறார். நீங்க என்ன விஷயங்கள கவனமா இருக்கணும்னா, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். சரியா? உங்க தொழில்ல வெளிப்படையாக யார்ட்டயும் நான் இவ்வளோ எனக்கு லாபம் வருது, இவ்வளவு எனக்கு இவ்வளோ வருமானம் வருது அப்படின்னு சொல்லி சொல்றத நீங்க நிப்பாட்டணும். அதேபோல இந்த பொருள இங்க போய் வாங்கிட்டு வரேன், அந்த அந்த பொருள அங்க போய் வாங்கிட்டு வரேன். ஸோ, அதில எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லாபம் வரும் அப்படின்னு வெளிப்படையா பேசிக்கிறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் தயவுசெய்து ஸ்டாப் பண்ணுங்க. அதேபோல உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியான கணவன், மனைவி இந்த உறவுகள்ட்ட
கொஞ்சம் நிதானமாக பேச்சுவார்த்தை நடத்துங்க. ஏன்னா மக நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே தன்னுடைய மகிழ்ச்சியை விட தான் கூட இருக்கக்கூடிய உறவுகளுக்காக தன்னுடைய நேரத்தை செலவழிப்பீங்க. நீங்க செலவழிக்கிறது என்பது அதாவது மனசார செலவழிக்கிறீங்க. ஆனா அப்படிலாம் கிடையாது. நீ செலவழிக்கிறது எல்லாமே உன்னுடைய சுயநலத்துக்காண்டி தான் இருக்கேன்னு சொல்லி, உங்கள குற்றம் சாட்டி, குற்றம் சாட்டி உங்கள நெறைய லாக் பண்ணிப்பாங்க. உங்களுடைய புரிதல் என்பது அவங்க அவங்க சைட்லேருந்து ஏமாற்று வேலையா இருக்கு. ஓகேவா? ஸோ இதில நீங்க இனிமே யாரையும் புரிய வைக்கவே வேண்டாம். அவங்கள்ட்ட போய் புரிய வைக்க போய் தானே உங்கள ஏமாத்துறாங்க. நீங்க யாரையும் புரிய வைக்க வேண்டாம். உங்களுடைய வேலையில நீங்க கவனம் செலுத்துங்க. உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய நேரத்த ஒதுக்குங்க. உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து நம்முடைய சிம்ம ராசியில பிறந்த பூர நட்சத்திரக்காரர்களாகிய உங்களுக்கு. இந்த பூர நட்சத்திரம்னு சொன்னாலே எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நீங்க யாருடைய பேச்சையும் முழுமையா கேட்டு செயல்படாம, உங்க மனசு பேச்ச கேட்டு நீங்க செயல்பட்டீங்கன்னா, எப்பயுமே நீங்க வெற்றி பெறுவீங்க. ஏன்னா, நீங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற மாட்டீங்க. ரொம்ப ஃபில்டர் பண்ணி தான் வச்சுக்கிருவீங்க. ஆனா, ஃப்ரெண்ட்ஷிப் வச்ச பிறகு அவங்ககிட்ட போய் லாக் ஆறீங்க பார்த்தீங்களா? அத ஸ்டாப் பண்ணுங்க. இந்த 2 1/2 வருஷத்தில பூர நட்சத்திரக்காரங்க அதாவது மத்தவங்கள நம்பி நம்பியே ஏமாந்துட்டீங்க. அதுவும் இந்த பூர நட்சத்திரத்தில பிறந்த பெண்கள பத்தி சொல்றதா இருந்தா அவ்வளோ அழுத்தம். நீங்க ரசனையா ஒரு சாப்பாட செஞ்சு வச்சிருப்பீங்க. சரி நம்ம ரொம்ப சூப்பரா வச்சிருக்கோம். நம்ம கணவர் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்காரு சொல்லுவாருன்னு நெனைப்பீங்க. ஆனா சாப்பிட்ட பிறகு உங்கள்ட்ட தேவையில்லாத வார்த்தைய பேசி உங்கள கஷ்டப்படுத்துறாங்க பார்த்தீங்களா? அந்த கஷ்டம்லாம் ஏன்டா எதிர்பார்த்தேன். இத ஏன் நான் அவங்கட்ட போய் எதிர்பார்க்கணும்? அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்க மைண்ட்ல வந்திருக்கும். அதேபோல நீங்க ஒரு ரொம்ப விரும்பி நேசிச்சு லவ் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது போலியான உறவு தாங்கிறத சனி பகவான் உங்களுக்கு 2 1/2 வருஷத்துல காமிச்சு குடுத்துட்டாரு. கணவன் மனைவியா இருக்கட்டும், அல்லது காதலா இருக்கட்டும், பூர நட்சத்திரக்காரர்களுக்கு 2 1/2 வருஷத்துல தான் கூட இருந்த உறவுகளுடைய சுயநலத்தை காட்டிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சனி பகவான் என்ன பண்ணியிருக்காரு? உங்களை பக்குவப்படுத்தியிருக்காரு. பக்குவப்படுத்தினாருன்னு பாடா படுத்தி எடுத்துட்டாரேங்க நீங்க நெனைக்கலாம். ஆனா கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல? அந்த ரியாலிட்டி விஷயத்த நீங்க 80% கண்டுபிடிச்சிட்டீங்க. இன்னும் 20% உங்களுக்கு சந்தேகம் இருக்க தான் செய்யும். பொதுவாகவே. 100% கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னவங்கலாம் கமெண்ட்ஸ்ல குடுங்க. ஐயா இன்னும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு நீங்க சொன்ன மாரி, என் கூட உள்ள உறவுகளுடைய சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் முழுமையா தெரியலன்னு நெனைக்கிறவங்களும் கமெண்ட்ஸ்ல குடுக்கலாம். ஓகேவா? அந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துருக்காய்ங்க உங்கள. கரும்ப வந்து மிஷினுக்குள்ள விட்டு சாற தனியா எடுக்கிற மாரி, ஜூஸ குடிச்சுட்டு அவைங்க என்ன பண்றாய்ங்க, சக்கைய வேணாமவங்கள தூக்கி போட்டாய்ங்க. ஸோ இந்த நிலையில இருந்த உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை சனி பகவான் இனிப்பாக கொடுக்க போறான்னு வச்சுக்கோங்களேன். இனிமையான விஷயங்கள் மட்டுமே இந்த சனி பெயர்ச்சி மூலமாக உங்களுக்கு கிரகநிலை கொடுக்க போகுது. இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிடலாம். பூர நட்சத்திரத்த பத்தி சொல்றதா இருந்தா, ஒரு மே மாசத்திலிருந்து கேது குடுத்த அழுத்தம் சொல்லவே தேவையில்ல. பல பூர நட்சத்திரக்காரர்கள் வீட்ல இருக்கோமா, இல்ல ஒரு காட்டுக்குள்ள இருக்கோமாங்கிற மாரி நிலைமையில இருக்கீங்க. மனுஷங்க கூட தான் வாழ்றோமா, இல்ல மிருகத்து கூட இருந்துட்டு இருக்கோமாங்கிற மாரி தான் உங்க லைஃப் இருந்துக்கு இருக்கு. நீங்க அவ்வளோ ஃபீல் பண்றீங்கல்ல, இதெல்லாம் எப்படா ஒரு நிம்மதி கிடைக்கும்? எப்ப நம்மள புரிஞ்சுக்கிருவாங்க? அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு, புரிதலுடன் ஒரு வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை நம்முடைய சனி பகவான் குடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. மேக்ஸிமம் மேக்கு அப்புறம் உங்க லைஃப் ரொம்ப சூப்பரா இருக்கும். கேது கொஞ்சம் அந்த நட்சத்திர பாதத்த விட்டு கடந்துருவார். கொஞ்சம் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா, வேலைகள் கொஞ்சம் அதிகமா குடுப்பாய்ங்க. ஏன்னா, நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் உணர்வுபூர்வமா செய்றீங்களா, அதனால வேலைகள கொஞ்சம் அதிகமா குடுப்பாங்க. வேலைகள் விஷயங்கள்ல எக்காரணத்த கொண்டும் அசால்ட்டா இருக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமா இருங்க. அதேபோல பணம் குடுக்கல் வாங்க விஷயங்கள்ல கவனமா இருங்க. யாருக்காவது பணத்த குடுத்துட்டு ஏமாந்துறாதீங்க. ஏன்னா, பூர நட்சத்திரம் கையில தங்கம் மோதிரம் இருக்கணும், அல்லது கையில பணம் இருக்கணும். இந்த 2ம் இல்லைன்னா, நீங்க பூர நட்சத்திரத்த இயக்க முடியாது. உங்கள நீங்களே இயக்க முடியாது. ஸோ கவனமா இருங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய சிம்ம ராசியில பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள். இந்த உத்திர நட்சத்திரத்த சொல்றதா இருந்தா, சொல்லிக்கிட்டே போலாம். நீதி, நேர்மை, உண்மை, கடமை, பாசம், கட்டுப்பாடுன்னு சொல்லி என் மனசுக்குள்ள நெனச்சு நெனச்சு தான் தலையில தானே மண்ணள்ளி போட்டுவாங்க பார்த்தீங்களா? அதே மாரியே போட வேண்டிய சூழ்நிலை. கடந்த 2 1/2 வருஷத்துல யார் யாரெல்லாம் சிம்ம ராசியில பிறந்து உத்திர நட்சத்திரத்தில பிறந்த நபர்களாக இருக்கீங்களோ, அத்தன பேருமே தனக்கு தானே செய்வன வச்சுட்டோமோங்கிற நெனைக்கிற அளவுக்கு படாத பாடு பட்டுட்டீங்க. நிறைய அழுத்தங்கள சந்திச்சிட்டீங்க. ஸோ இந்த நிலை
உங்களுக்கு சனி பகவான் வாக்கியப்படி மாற்றி கொடுக்க போகிறார் என்பது உண்மை. மன அழுத்தங்கள், மன போராட்டங்கள் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தெளிவாக முடிவெடுப்பீங்க. இவ்வளோ நாட்களாக நீங்கள் எடுத்த முடிவில் உங்கள் தெளிவான மைண்டில் நீங்கள் இருக்கும்போது கூட என்ன பண்ணுவாங்க, குட்டையை கிளப்புற மாதிரி குழப்பிட்டு போயிருப்பாங்க. ஸோ இப்போல்லாம் எவனும் உங்கள் பக்கத்தில் கூட வர முடியாது. உங்களை உங்களை குழப்பி விட்டவன், உங்களை எதிர்த்து நின்னவன் அத்தனை பேருக்கும் ஒரு பாடத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் வரப்போகுது. அடுத்தவர்கள் விஷயங்களில் நீங்கள் இவ்வளோ நாளாக தலையிட்டு உங்களுடைய குடும்பத்தை மறந்துட்டீங்க, உங்களுடைய வேலையை இழந்துட்டீங்க. ஸோ இந்த வட்டம் உறுதியாக உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுடைய வாழ்க்கைக்கான செயல்பாடு என்பதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சு செஞ்சீங்கன்னா, மாற்றம் என்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய குழந்தைகள் விஷயங்கள கவனம் செலுத்துங்க. உங்கள் குழந்தை எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தினா, நம்மளுடைய சிம்ம ராசியில் பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமான காலம் என்பதை சனி பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் சனி பகவானுடைய இந்த அதாவது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போன காலகட்டங்களில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், தினமும் காலையில் எழுந்திரிச்சோடனே விநாயகர்கிட்ட போய், ஐயா அப்பா விநாயகரே, ஐயா விநாயகரே, என்னுடைய வாழ்க்கையில் உள்ள அழுத்தங்களை நீக்குங்க அப்படின்னு இந்த டிசம்பர் மாதம் இறுதி வரையும் உறுதியாக நீங்கள் வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும் பட்சத்தில் ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை, வெற்றியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை சனி பகவான் உறுதியாக கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை.